வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் இன்று நடைபெறும் வெற்றி தமிழ்நாடு மாநாடு 2026 ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். தமிழ்நாட்டின் மீதான உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மாநாடு அமையும் என அமைச்சர் கீர்த்தனா கருத்து. பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அரசாணை வெளியீடு. 8 IPS அதிகாரிகள் உட்பட 10 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. CBCID DGP-யாக பாலநாகதேவி IPS, சென்னை சைபர் கிரைம் பிரிவு ADGP-யாக அபின் தினேஷ் மோடக் நியமனம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்துவது கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும். அணைகளில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருந்தும் தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடகா மறுக்கிறது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளுக்கு முட்டுக்கட்டை கேரள அரசு போடுவதாக குற்றச்சாட்டு. கேரள அரசால் பராமரிப்பு பணிகளை முழுமையாக முடிக்க முடியவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தற்போதுள்ள 543 மக்களவை உறுப்பினர்களை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுச்சு. மகளிர் இடஒதுக்கீடு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் விஜய். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால் அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். அரசியலமைப்பு சட்டமும் அவங்களுக்கு சமத்துவ உரிமையை வழங்கித்தானே இருக்கு. இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்கள் பாதிக்கும். தற்போதைய நடைமுறையிலேயே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என கோரிக்கை. சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட உள்ளது என தெரிந்ததின் அடிப்படையில் 1971க்கு பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது.
தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சூரியனால் பலருக்கும் வேர்த்தது. தற்போது சூரியனுக்கே வேர்த்துள்ளதாக அமைச்சர் வினோத் திமுக மீது மறைமுக விமர்சனம். சூரியனை யாராலும் நெருங்க முடியாது என அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் ரிப்ளை. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். எம்எல்ஏவாக இருந்தும் இதுவரை தனக்கு சொந்த கார் இல்லை, வாடகை காரிலேயே வந்து செல்வதாக சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி பேச்சு. தனியாக உதவியாளர் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வசதி இல்லை என்றும் போக்குவரத்து வசதிக்காக உதவிகள் செய்யுமாறு கோரிக்கை. எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்திற்கு. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மற்ற வர்றதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறீங்க போகிறீங்க, அது வர. ஆனால் வண்டிக்கு வாகன வசதி இல்லை ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். தமிழக பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான இன்றைய பதிலுரை நிறைவடைந்த நிலையில் சட்டப்பேரவை நிறைவு. நாளை முதல் 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் 17ஆம் தேதி திங்களன்று பேரவை கூடும் என சபாநாயகர் அறிவிப்பு. தெரிவித்துவிட்டேன். பேரவை இந்திய நிகழ்ச்சி இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 17/8/2026 நாள் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் விஜய் முடிவு. வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதால் கால அவகாசம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான செயலியில் சாதி பட்டியலை இணைக்க பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை கடைபிடிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம். அதிமுக எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின்படிதான் பதவிகளை ராஜினாமா செய்தார்களா? விசாரணை நடத்தாமல் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றிருக்க கூடாது. 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் அதிமுக கொறடா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம். மெத்தபெட்டமைன் பறிமுதல் தொடர்பாக சென்னையில் நடந்த சோதனையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். மிசோரமில் நடந்த சோதனையில் 50 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் என்ஐஏ விளக்கம். மன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் படகுடன் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நில மோசடி வழக்கு. கைதான துணை ஆட்சியர் அன்பழகனை சஸ்பெண்ட் செய்து வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவு.
சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தினமும் அரங்கேறும் அவலம். நோயாளிகளுக்கான முட்டையை படுக்கையிலேயே வைத்து செல்லும் ஊழியரின் செயலால் அதிர்ச்சி. சென்னை போரூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. அக்காவின் கண்முன்னே தங்கை துடிதுடித்து உயிரிழந்த பரிதாபம். கனிம சுரங்க நடவடிக்கைகளில் நீர்நிலைகள் எந்த அச்சுறுத்தலையும் சந்திக்கக்கூடாது என்ற விதியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கனிம வள குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் முன்பு முக்கியமான விடயங்களை கவனிக்க வேண்டும் என ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தில் ஜொலிக்கும் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் வியப்புடன் அழகை ரசித்து பார்த்து செல்லும் பக்தர்கள். மதுரை மேலூரில் நாகம்மாள் கோயில் ஆடி உற்சவ விழா கோலாகலம். 10,000க்கும் மேற்பட்ட முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்துச் சென்று வழிபாடு. தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து மின் கட்டணம் பெருமளவு அதிகரித்து விட்டதாக சின்னத்திரை நடிகை வைஷாலி விமர்சனம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்கிற அறிவிப்பை உற்சாகமாக வரவேற்றாலும் தற்போது தனது கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக வீடியோ வெளியீடு. பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் EB ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட EB பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாததால் அது குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம். மின் கட்டணம் உயர்ந்து விட்டதாக நடிகை வைஷாலி வீடியோ வெளியிட்ட நிலையில் தமிழ்நாடு தகவல் நம்பகத்தன்மை பிரிவு விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு விழாவை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி அருகே கோயில் திருவிழாவில் அடுப்பே இல்லாமல் பொங்கல் பானை தானாக நிரம்பி வழியும் அதிசயம். நூற்றுக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு குலவை எழுப்பி சாமி தரிசனம். சிறுபான்மை பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் என மக்களவையில் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சிறுபான்மை நிறுவனங்களை குறிவைக்கும் மசோதாவை திரும்ப பெறுமாறு கோரிக்கை. எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்க தயார். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. रिज्जू जी ने, जो हमारे पार्लियामेंट्री अफेयर्स मिनिस्टर है, उन्होंने बहुत स्पष्ट कर दिया है कि जो नीट आंदोलन के छात्र प्रदर्शन पर सभी प्रकार की चर्चा करने के लिए सरकार तैयार है और चर्चा के लिए समय सुनिश्चित किया जाए और विपक्ष तैयार हो जाए। पहले तो ये यही मांग कर रहे थे, हमने हाँ बोल दिया। मेरी ओर से भी मैंने कह दिया है कि मैं किसी भी सवाल का जवाब देने के लिए संसद में तैयार हूं।
நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசு முழுமையாக தயாராக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் விலகி செல்வது ஏமாற்றத்தை அளிப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேதனை. பதாகைகளை ஏந்துவதும் முழக்கமிடுவதும் மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் வழக்கமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியுடன் கனிமொழி எம்பி திடீர் சந்திப்பு. முன்மொழியப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை வழித்தடம் 32 குறித்து ஆலோசனை செய்ததாக தகவல். வரும் ஆகஸ்ட் 19 மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என அக்கட்சி அறிவிப்பு. நீட் விவகாரம், மாணவர் மீதான தாக்குதல் மற்றும் ராமர் கோயில் நிதி முறைகேடு குறித்து உச்சநீதிமன்ற விசாரணை கோருவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அஜய் குப்தா 13 பேர் மீது சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை பரிசீலித்து விசாரணைக்கு ஏற்றார். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் சீசன் 2 விரைவில் தொடங்கும் என காக்ரோச் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்கே அறிவிப்பு. தான் நடத்தும் தன்னார்வலர்கள் சந்திப்புக்கு அரங்கம் தர உரிமையாளர்கள் மறுப்பதாக வேதனை. ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. நீரிணையை ஒட்டிய அமெரிக்க கடற்படையின் முற்றுகை எஃகுச்சுவர் என்றும் அதற்கு எதிராக ஈரான் எதுவும் செய்ய முடியாது என்றும் திட்டவட்டம். முதல் முறையாக இந்தியாவிலிருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்கிறது ரஷ்யா. உக்ரைன் நடத்திய தாக்குதலால் எரிபொருள் நிலையங்களில் சேதம் ஏற்பட்டதை அடுத்து நடவடிக்கை. இந்தோனேஷியாவின் பாலி தீவில் சென்று கொண்டிருந்த கப்பல் தீப்பிடித்தது. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 172 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு சிகிச்சை. நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை நிகழ்ந்த 2026ஆம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம். கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் பார்த்து ரசித்த பொதுமக்கள். குஜராத் அணியில் மீண்டும் இணைவது குறித்து ஹர்திக் பாண்டியா பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். தன்னை மீண்டும் கேப்டனாக நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அவர் விதித்ததால் குஜராத் அணியின் நிர்வாகம் அதனை நிராகரித்ததாக தகவல். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரஹானே இலங்கை, இந்தியா இடையேயான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் வர்ணனையாளராக செயல்பட உள்ளதாக தகவல். அமெரிக்காவில் நடைபெறும் சிங்க் வில்ட் கோப்பை செஸ் தொடரின் இரண்டாவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா வெற்றி. உஸ்பெகிஸ்தானின் சவோகித் சிந்தாராவை வீழ்த்தி அபாரம். லார் ஹிப்பன் என்ற அரிய வகை குரங்குடன் நடிகர் விக்ரம் இருந்த வீடியோ வைரலான விவகாரம். ஈரோடு பெருந்துறையில் உள்ள குரங்கின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப வனத்துறை முடிவு.